அதிகாரி இரண்டாம் கட்டமாக அதிமுகவின் வேட்பாளர் பட்டியல் 127 தொகுதிகளுக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 23 தொகுதிகளுக்கு வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்ட நிலையில் இன்று 127 என 150 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை அதிமுகவில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இப்போது வெளியிட்டிருக்கிறார். இந்த வேட்பாளர் பட்டியலில் முன்னாள் அமைச்சர்கள் செம்மலை, வைகை செல்வன், மணிகண்டன், மாஃபா பாண்டியராஜன், வளர்மதி, சிவகங்கை பாஸ்கரன் உள்ளிட்ட பல முக்கியஸ்தர்களின் பெயர்கள் விடுபட்டிருக்கின்றன. இதைத் தொடர்ந்து அடுத்த பட்டியலில் அவர்கள் பெயர் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பெண் வேட்பாளர்களை பொறுத்தவரை 17 பெண் வேட்பாளர்கள் தற்போது களத்தில் இருக்கிறார்கள். அதுவற்றை நாம் பார்த்தோம் என்றால் முதலில் பெண் வேட்பாளராக இந்த வேட்பாளர் பட்டியலில் முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலில் பெண் வேட்பாளர்கள் இல்லாத சூழ்நிலையில் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலில் மதுராந்தகம் தொகுதியில் மரகதம் குமரவேல், கடந்த முறை இதற்கு முன்பு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த முன்னாள் எம்எல்ஏ மரகதம் குமரவேல் மதுராந்தகம் தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதற்கு அடுத்து பெண் வேட்பாளராக குடியாத்தம் தொகுதியில் ஃபரிதா புருஷோத்தமன், பேரணாம்பட்டு ஒன்றிய கழக இணைச் செயலாளர் பொறுப்பு வகித்தவர், பெண் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதைத் தொடர்ந்து மூன்றாவதாக பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் மரகதம் வெற்றிவேல், தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் பெண் வேட்பாளராக மரகதம் வெற்றிவேல் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஆரணி தொகுதியில், திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தொகுதியில் திருமதி ஜெயசுதா பெண் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதே போல திருவண்ணாமலை மாவட்டத்தில் பந்தவாசி தொகுதியிலும் ராணி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் 2 பெண் வேட்பாளர்கள், ஒன்று ஆரணி, இன்னொன்று வந்தவாசி தனி தொகுதியிலும் பெண் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஆறாவதாக விழுப்புரம் தொகுதியில் கே விஜயா, கோலியனூர் ஊராட்சி ஒன்றிய குழு முன்னாள் தலைவர் திருமதி விஜயா அங்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். 7வதாக சேலம் மாவட்டத்தில் ஏற்காடு தொகுதி பழங்குடியினர் தொகுதியில் உஷாராணி பெண் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதை தொடர்ந்து 8வதாக தாராபுரம் தனி தொகுதியில் சத்யபாமா, திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தொகுதியில் சத்யபாமா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதேபோல கோவை, மேட்டுப்பாளையம் மற்றும் திருப்பூர் வடக்கு ஆகிய தொகுதிகளுக்கான வேட்பாளரை பார்க்க முன்பதாக பெண் வேட்பாளராக நிலக்கோட்டை தனி தொகுதியில் திருமதி தேன்மொழி, முன்னாள் எம்எல்ஏ, அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து கரூர் மாவட்டத்தில் கிருஷ்ணராயபுரம் தொகுதியில் டாக்டர் திவ்யா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். லால்குடி தொகுதியில் அண்மையில் கட்சியில் இணைந்த ஐஜேகேயில் இருந்து அதிமுகவில் இணைந்த லீமா ரோஸ் லால்குடி தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். மற்றொரு பெண் வேட்பாளராக துறையூர் தனி தொகுதியில் திருச்சி மாவட்டத்தில் சரோஜா, முன்னாள் கவுன்சிலர், அவர் வேட்பாளராக கழக பொதுக்குழு உறுப்பினராகவும் இருக்கிறார். அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதை தொடர்ந்து 13வதாக சீர்காழி தனி தொகுதியில், மயிலாடுதுறை மாவட்டம், டெல்டா மாவட்டங்களில் சீர்காழி தனி தொகுதியில் சக்தி, அவர் அதிமுகவின் தலைமை செயற்குழு உறுப்பினராக இருக்கிறார். மயிலாடுதுறை மாவட்ட மகளிர் அணி செயலாளராக இருக்கிறார். அவர் சீர்காழி தனி தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதே போல 14வதாக இளமதி, திருவிடைமருதூர் தனி தொகுதியின், தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவிடைமருதூர் தனி தொகுதியின் வேட்பாளராக இளமதி அறிவிக்கப்பட்டிருக்கிறார். 15வது பெண் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருப்பது சந்திரபிரபா, ஸ்ரீவில்லிபுத்தூர் தனி தொகுதியில் சந்திரபிரபா, அவர் அதிமுகவின் தலைமை செயற்குழு உறுப்பினர் மற்றும் மகளிர் அணி துணை செயலாளராக இருக்கிறார். ஸ்ரீவில்லிபுத்தூர் தனி தொகுதியில், விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தனி தொகுதியில் சந்திரபிரபா பெண் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதே போல ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனையில் அதிமுகவின் மகளிர் அணி இணை செயலாளர் கீர்த்திகா முனியசாமி அறிவிக்கப்பட்டிருக்கிறார். விளாத்திகுளம் தொகுதியில், தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் தொகுதியில் சத்யா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்.